வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Black and ஒயிட் கலர் காம்பினேஷனில் 2 கூடைகள் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் இந்த 2 கூடையுமே ஒவ்வொருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. Black and ஒயிட் கலர் காம்பினேஷன். இது பார்த்திங்கன்னா தெரியும், கட்டப்பை மாடலில் போட்டிருக்கேன். இது 50-50 வயரில் நான் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பெரிய சைஸ் கூட Black and ஒயிட் கலர் காம்பினேஷனில் அந்த மாதிரி போட்டிருக்கோம். ஹேண்டில் லாங்காக இருக்கும், ஷோல்டரில் போடுற மாதிரி. இது நம்ம கீழேருந்து கைப்பிடி கொடுத்துருப்போம், ஆனால் கையில் கொண்டுட்டு போகிற மாதிரி தான் இந்த கட்டப்பை மாடல் போட்டிருக்கோம். சைட்லலாம் கார்னர் 4 பக்கமே இந்த மாதிரி கெட்டியிருப்போம் வயர் வச்சு. இந்த கூடைக்கு 3 ரோல் எனக்கு 50-50 வயர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கிளாஸ் வயர் மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப மெலிசாக இருந்துச்சு வயரு. அதனால் நல்லாவே நாட்ஸ் எல்லாம் ரொம்ப பொடியாக இருந்துச்சு. அதனால் கூட ரொம்ப சின்னதாக தான் வந்திருக்கு. சைடில் 4 பக்கமே இந்த மாதிரி சேம் அதே கலர் வயர் வச்சு நான் கார்னர் நான் கெட்டியிருக்கேன். அதனால தான் நம்மளுக்கு இந்த ஷேப் பாருங்களேன், நல்லா ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்லா அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பெரிய சைஸ் கூட அப்படின்றனால அட்டை போட்டிருக்கேன் நான். ஹேண்டில் பாருங்கள், கீழே லாங்காக போட்டிருக்கேன். பிளெயின் பிளாக் கலரில் ஹேண்டில் போட்டிருக்கேன். அதனால் கூட பார்க்குறதுக்கே சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி அட்டை போட்டு குமிழ் வச்சு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி அட்டை ஏதாவது தேவைப்படுது, அதோட மெட்டீரியல்ஸ்லாம் தேவைப்படுதுனாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடைக்கு பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு தான் நான் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு ஈவனாக ஃபினிஷிங் எனக்கு கிடச்சிருக்கு. இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 8.5 அடியில் 35 வயர் கட் பண்ணிக்கணும். பேஸ் 15 லைனு. பேஸ் போட்டு முடிச்சதும் இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. ஹைட் 33 லைன் போட்டு 1 லைன் நான் உள்ள மடக்கி சொருகியிருக்கேன் நான். இது 3 ரோல் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கூடைக்கு நான் 50-50 வயர் 3 ரோலுமே நான் ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் கார்னர் கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே வயர் எனக்கு 3 ரோல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நாட்ஸ் எல்லாம் நல்லா மெலிசாக இருந்தனால எனக்கு கூடையுமே சின்னதாக தான் கிடச்சிருக்கு. நம்ம எப்பயும் போடுற அந்த 4 ரோலோட சைஸை விட சின்னதாக தான் கிடச்சிருக்கு. ஹேண்டில் பாருங்கள், இன்னர் வேர் அளந்துட்டு அதில் 2.5 பங்கு அவுட்டர் வேர் அளந்து இந்த மாதிரி ஹேண்டில் போட்டிருக்கேன். இன்னர் வேர் 3 வேர் வச்சுருக்கேன். நல்லா சூப்பராகவே இந்த கூடை வந்திருக்கு. நல்லா கீழேருந்து நம்ம ஹேண்டில் மெஷர் பண்ணி நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். இந்த கூடையை பாருங்கள், இது 4.5 ரோல் ஆச்சு. இது ரெண்டும் சேம் தான். இதுக்கும் சேம் மெஷர்மெண்ட் தான் நான் எடுத்திருக்கேன். அதாவது நம்பர் கட் பண்ணோம்ல வயர், அந்த சேம் தான் சொல்கிறேன். இது பாருங்கள், ஸ்வஸ்திக் அண்ட் பிராண்ட் வயரில் போட்டது. இதோட நாட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், எவ்வளோ மெலிசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இது 50-50 வயரு, கிளாஸ் வயர் மாதிரி இருக்கும்ல, அந்த வயர் இது. இது 4.5 ரோல் கூட பார்த்திங்கன்னா தெரியும். கீழே வயலட் கலரில் போட்டு திரும்ப Black and ஒயிட் கலர் காம்பினேஷனில் மிக்ஸ்டில் இந்த மாதிரி வந்திருக்கும். இதுக்கு 9.5 அடியில் 35 வயர் பிளாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பேஸும் 15 லைன் பிளாக்கில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 6 லைன் வயலட்டில் போட்டுக்கோங்க. திரும்ப 6 லைன் பிளாக்கில் போட்டுக்கோங்க. மிச்சம் இருக்க எல்லா லைனுமே அடுத்து ஒயிட்டில் போட்டுக்கோங்க. அப்போனா தான் இந்த டிசைன் உங்களுக்கு கிடைக்கும். ஹேண்டில் பாருங்கள், 2 நாட்டிலேருந்து எடுத்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது ஷோல்டரில் போடுற மாதிரி ஷோல்டர் ஹேண்ட்பேக் தான், நல்ல பெரிய சைஸ் ஹேண்ட்பேக்கு. அதனால் எங்களுக்கு அவங்க சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி குச்சியெல்லாம் வைக்க வேணாம், கும்மில்லாம் வைக்க வேணாம், எங்களுக்கு இதே இப்படியே எங்களுக்கு கொடுத்துருங்கன்ட்டாங்க. ஸோ நாங்கள் அதே மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த ஹேண்ட்பேக் டைப்பில் நிறைய கூடைகள் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி தான் இந்த கூடையை நான் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்குமே இன்னர் வேர் 3 வயர் தான் நான் வச்சுருக்கேன். சைடாக அந்த மாதிரி சொருகிட்டு நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உள்ளே வைக்கிற அந்த இன்னர் வேர் நல்லா டைட்டாக இழுத்து போட்டிங்கன்னா நம்மளுக்கு உருட்டையாக கைப்பிடி வரும், நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த கைப்பிடி பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கூடைகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடைகள் ஏதாவது டவுட் இருக்குது, ரேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.